மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு குணாதிசயம், ஜாய் அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஐஸ்வர்யத்தை ஈர்த்து நம் பக்கமாய் கொண்டு வரும். ஏமே சந்தோஷப்படுத்துறது வேற, சந்தோஷமாக இருக்கிறது வேற. நிறைய நகைச்சுவை நடிகர்கள்லாம் வந்து நீங்கள் அவங்கள இன்டர்வியூ எடுக்கும்போது கேட்டால், எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேன், ஏன் வாழ்க்கையில் சிரிப்பு இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. வெளியில் சிரிக்கிறேன், உள்ளே அழுகிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்களுடைய சொத்து பத்துக்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேராது. ரொம்ப கஷ்டத்துலேயே தன்னுடைய வாழ்நாட்களை கழிச்சிருப்பாங்க. முடிவின் போதும் பார்த்தா பெரிய புகழ்ச்சி இருக்கும், பேர் இருக்குமே தவிர கையில் காசு இருக்காது பாருங்கள். ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு முழுமையான சந்தோஷம் எதில் இருக்குது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இல்லை. இன்னொன்று, தான் சந்தோஷப்படணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமும் இல்லாமல் இருக்கும் பாருங்கள். ஸோ அப்படி இருக்கிறவங்களால சம்பாதிக்கவே முடியாது. பேரும் புகழும் இருக்கும், ஆனால் பார்த்தா சம்பாத்தியங்கள் வந்து இருக்கிறது இல்லை. ஆனால் வில்லன் ஆர்டிஸ்டாக இருப்பாங்க நிறைய பேர். பார்த்தீங்கன்னா வில்லனாக இருப்பாங்க, கொடூரமான வில்லனாக தன்னுடைய ஸ்டைலை வந்து திரையில் காட்டுறவங்களா இருப்பாங்க. ஆனால் பார்த்தா நல்ல சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க பாருங்கள். என்னன்னு பார்த்தா அவங்க பர்சனல் லைஃப்பில் வில்லனாக இருக்க மாட்டாங்க. பர்சனல் லைஃப்பில் எப்படி இருப்பாங்கன்னா, ஜாய்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ சந்தோஷம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி வேதம் போதிக்குது. பவுல் வந்து தலையிலாம் அடித்து சொல்கிறாரு, டேய் சந்தோஷமாக இருங்கடா, சந்தோஷமாக இருங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஜெயிலில் உட்காந்துட்டு அவர் தன்னுடைய ஹாப்பினஸை என்ன பண்ணுறாரு, வெளியில் கொப்பளிக்கிறார் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் மட்டுமல்ல. ஒரு மனுஷன் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ரிசீவிங் கெப்பாசிட்டி அவனுக்குள்ள ஜாஸ்தி ஆகுது. நான் சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து உங்களுக்கு இவ்வளோ ஒரு எண்ணம் வரலாம், நானாக மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், சுற்றி நடக்கிற காரியங்களெல்லாம் பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியா இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம் பாருங்க. அதுக்குதான் வேதம் சொல்லுது, அழலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அஞ்ஞானிகளை போல நீங்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு முடிவு தெரியாது, ஆனால் உங்களுக்கோ முடிவு தெரியும் அப்படின்னு சொல்லுது பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ முடிவு என்னன்னு தெரிஞ்சிட்டுனா ஒரு மனுஷன் துக்கத்தில் இருக்க மாட்டான். நாளைக்கு நடக்க போகிறது என்னதுன்னு தெரிஞ்சதுனால இக்கால பாடுகளை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, சகித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜாய்ஃபுல்லாகவே இருந்திருக்கிறார். நாளைக்கு சிலுவை நடக்க போகுது, வெட்டுக்குத்து நடக்க போகுது, கீறி தொங்க விட போகிறாங்க, எல்லாம் தெரிஞ்சும் என்ன பண்ணுறாரு, அவர் ஜாய்ஃபுல்லாகவே இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகளும் அவருடைய பாடி லாங்குவேஜும் எப்படி இருக்குது பாருங்க, ஜாய்ஃபுல்லாகவே இருக்குது. போகிற இடத்துலலாம் ஜனங்களை மகிழ்வித்து கொண்டே இருக்கிறாரு. சிறு பிள்ளைகளெல்லாம் இயேசுவின் இடத்துல வந்தது அப்படின்னு சொல்லுது. பாருங்க, தாடியும் கீழையும் தொப்பையும் இப்பயுமா உட்காந்துட்டு இப்படியே இவ்வளோ பெரிய ஆளாக உட்காந்துக்கிட்டு இருந்தா சின்ன பிள்ளைங்கள்லாம் கிட்ட வருமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. கொடூரமான ஒரு நபராக இருந்தார் அப்படின்னு சொன்னால் சின்ன பிள்ளைங்க அவ்வளோ ஈஸியில் கிட்ட வராது. ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுனால என்ன ஆகுது, சின்ன பிள்ளைகளெல்லாம் அவர் இடத்துல ஓடி வருது பாருங்க. அவருக்கு தெரியும், ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும் போதே தெரியும் நாம் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். நீ உங்களை யோசிச்சு பாருங்களேன், கரெக்டாக 3.5 வருஷத்துல சாவு உங்களுக்கு இந்த டேட்ல இருக்க போதுன்னு சொன்னா இந்த 3.5 வருஷத்தை நீங்க எப்படி கழிப்பீங்க? இந்த டேட்ல சாக போறோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டுனா அந்த நாட்களை எப்படி கழிப்போம்? எவ்வளவு கொடூரமானதா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஆனா அவர் சொல்றாரு, காலப்பாடுகளெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை, எனக்கு பின்னாடி வரக்கூடிய மகிமைக்கு இவைகள் ஒப்பிடத்தக்கவை அல்லவே அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிற குறைகள், கண்ணு முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிற தரித்திரம், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு மகிமையான ஒரு காரியம் ஒன்று இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. Come on, say prosperity is mine, the money is coming. Amen. Plenty is my lifestyle. Hallelujah. Hallelujah. இதை எப்போ சொல்லணும்? எப்போ ஒண்ணுமே இல்லையோ அப்போ அதிகமாக சொல்லணும். எப்போ இன்னும் தேவைகள் அதிகமாக இருக்குதோ அப்போ சொல்லணும் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாவற்றுக்கும் மகிழ்ச்சி ரொம்ப முக்கியமாக இருக்குது.
மகிழ்ந்திருக்கிறவர்கள் நிச்சயமாய் ஐஸ்வர்யவான்கள் ஆவார்கள். ஏமே எல்லாரும் சொல்லுங்க, மகிழ்ந்திருக்கிறவர்கள் நிச்சயமாய் ஐஸ்வர்யவான் ஆவார்கள், ஐஸ்வர்யத்தை அடைவார்கள். கிண்டலும் கேலியும் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது வேற, நான் அதை சொல்லலை. உள்ளான ஒரு மகிழ்ச்சி, கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். என்ன சொல்லுங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்படி மகிழ்ச்சியா இருக்கிறவங்க கூட இந்த கிண்டலும் கேலியும் பண்ணி அப்படி மகிழ்ச்சியா இருக்கிறவங்க கூட நாளைய தினத்தை குறித்து தானே ஒரு பெரிய கவலை அவங்களுக்கு உண்டாயிட்டு இருக்கு பாரு. நாளைய தினத்தை குறித்து ஒரு பெரிய கவலை அவங்களுக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்குது, உண்டாயிட்டே இருக்குது. ஏன், நாளைக்கு அப்பம் கிடைக்குமோ இல்லையோ, நாளைக்கு பிரெட்டு நம்மளுக்கு கிடைக்குமோ இல்லையோ, நாளைக்கு சோறு நம்மளுக்கு கிடைக்குமோ இல்லையோ, இவ்வளோ வருஷம் வாழ்ந்தாச்சு, அடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு பிரெட்டை கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. சங்கீதக்காரன் சொல்கிறான் தாவீது, நான் வயது முதிர்ந்து நிறை விழுந்துருச்சு, ரொம்ப சீனியராக இருக்கிறேன், நான் சொல்கிறேன், நீதிமானின் பிள்ளைகள் அப்பத்திற்கு அலைந்து திரிவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுடைய ப்ராஸ்பரிட்டிக்கு ஒரு நாளும் குறைவு வராது அப்படின்னு அடிச்சு சொல்றான் பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. ரிசீவ் பண்றீங்களா? நான் ஆரம்பத்திலிருந்தே உள்ள இறங்க ஆரம்பிச்சிட்டேன். நீதிமானின் பிள்ளைகள் அப்பத்திற்கு அலைந்து திரிவது இல்லை. இயேசு வேண்டுதல் பண்ணும்போதே இப்படி சொல்றாரு, அன்றன்றைக்கு உண்டான அப்பத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பாருங்க, ஒரு பேக்கரி பிரெட்டு தயாரிக்க மறந்துட்டு அப்படின்னு சொன்னா அது என்னது, அது பேக்கரியே இல்லை. இவர் சொல்றாரு, ஐ ஆம் த மேனுஃபேக்சரர், நான் தான் பிரெட்டை நானே ஜீவ அப்பம் அப்படின்ட்டார். ஸோ இது ஏதோ சரீர சுகத்திற்கான ஒரு வார்த்தை அல்ல, இது நீங்கள் வாழ்க்கையில் ப்ராஸ்பர் ஆகக்கூடிய வார்த்தை பாருங்க. என்ன சொல்லுங்க, அவரே ஜீவ அப்பம். ஏமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே ஜீவ அப்பம். ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுட்ட கேட்குறா இல்லையா, எனக்கு என் பிள்ளை வியாதியாக இருக்கிறா, கொஞ்சம் அவளுக்காக ப்ரேயர் பண்ணுங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, பிள்ளைகளுக்கான அப்பத்தை நான் நாய்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அது மேஜில் இருந்து கீழே விழுகிற துணிக்கைகளை அது தின்னுமே அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மெச்சி அவள் என்ன பண்ணுறா, அந்த சுகத்தை வாங்கிக்கிறா பாருங்க. வேதம் சொல்கிறது சில்ட்ரன்ஸ் பிரெட். இல்லை சொல்லுங்க, சில்ட்ரன்ஸ் பிரெட். அவருடைய குழந்தைகளுக்காக எப்படி உணவு கொடுக்கப்படுதோ அந்த மாதிரி தான் ப்ராஸ்பரிட்டியும் அத்தியாவசியமான ஒரு விஷயமா தேவன் வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளை என்பதற்கான ஒரு அடையாளமாகவே என்ன பண்றாரு, ப்ராஸ்பரிட்டியை தேவன் வைத்திருக்கிறார். சொல்லும் போதே ஒரு ப்ராஸ்பரிட்டி அனாயிட்டிங் உங்களுக்குள்ள இறங்கட்டும். ரெண்டு விஷயத்த சொல்றேன். நான் அவருடைய பிள்ளை, நான் செழித்திருக்க வேண்டியது என்பது என்னுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் அவருடைய பிள்ளை, நான் செழித்திருக்க வேண்டியது என்பது அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மோரபா ஷன்சலபட ரதி. God wants me blessed. As a matter of fact, I am blessed from now on. இப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நிமிஷத்திலிருந்து நான் என்னை ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக நான் சித்தரிக்கிறேன். இனி என் கற்பனையில கூட நான் தரித்திரன் என்கிற எண்ணம் எனக்குள்ள வரக்கூடாது. நான் என்னுடைய பேச்சில் கூட நான் தரித்திரன் என்கிற எண்ணங்களும் பேச்சுகளும் என் வாழ்க்கையில வரவே கூடாது, வரவே கூடாது, வரவே கூடாது, வரவே கூடாது. அதுக்கு தடை உண்டு பண்ணுகிறேன்னு சொல்லுங்க. ஸோ ஐ வில் ஸ்பீக் வேர்ட்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி. ஐ won't ஸ்பீக் அகைன்ஸ்ட் ப்ராஸ்பரிட்டி. ப்ராஸ்பரிட்டிக்கு அகைன்ஸ்டா நான் சிந்திக்க போறதில்லை, ப்ராஸ்பரிட்டிக்கு அகைன்ஸ்டா நான் பேச போறது இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டியது முதலாவது வேலையாக இருக்குது. ஏன்னா இது சில்ட்ரன்ஸ் பிரெட். எல்லாரும் சொல்லுங்க, பிள்ளைகளின் அப்பம், பிள்ளைகளின் அப்பம். ஆமென். சங்கீதம் 35:27. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து, எல்லாரும் சொல்லுங்க, கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள் அப்படின்றது. இதுல தமிழ்ல எப்படி வந்திருக்குது, தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற
கர்த்தர். கேட்ட வசனமாக இருக்கலாம், அடிக்கடி நீங்கள் பல செமினாரில் உள்ளே வாங்கின ஒரு வசனமாக கூட இருக்கலாம். இன்றைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், புதிய ஒரு அபிஷேகத்தினால அதை நான் ரிலீஸ் பண்ணி விட்றேன். ப்ராஃபஸை ஓவர் யூ. இந்த நாளில் உங்கள்கிட்ட இருக்கிற பாவர்ட்டி அனாயிட்டிங், தரித்திரத்திற்கான அபிஷேகம் சாகடிக்கப்பட போகுது. சில காரியங்கள் என்ன ஆகுதுன்னா, மெடிடேஷனுக்கு அப்புறம் அது ஒரு அனாயிட்டிங்காக உள்ள செயல்பட ஆரம்பிச்சிருது பாருங்க. நீங்கள் எதை வார்த்தையை உட்கொள்றீங்களோ அந்த வார்த்தை மெடிடேட் ஆக பேச பேச என்ன ஆயிடுது, அது வந்து அனாயிட்டிங்காக கன்வெர்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, அதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. இது பாசிட்டிவ் வேலையும் பண்ண முடியும், நெகட்டிவான ஒரு வேலையும் பண்ண முடியும் பாருங்க. முதல்ல இந்த பசங்க கெட்டு போகிற விஷயங்கள்லாம் பார்த்தா, இது ஜஸ்ட் பீர் தாண்டா, இது ஒன்றும் செய்யாது, அப்படிலாம் போதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பீரில் ஆரம்பிப்பாங்க பாருங்க. இப்போ என்ன ஆகும், அடுத்து ஸ்டைலுக்குடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஸ்மோக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் சோசியல் ட்ரிங்க்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சோசியலாக வாரத்தில் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. இப்படியே பண்ணி 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 இவங்க அதுக்கடுப்பு பார்ட்டி, ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பார்ட்டி 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 பார்ட்டின்னு போய் 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 என்ன ஆகும், கொஞ்ச நாளில் பார்த்தா அது அனாயிட்டிங்காக மாறும். என்ன நடந்தாலும் என்ன பண்ண வேண்டியிருக்குது, பார்ட்டி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பேர் வைப்பாங்க பாருங்க. அது என்ன ஆயிடுது, அனாயிட்டிங்காக ஆயிடுது. என்ன நடந்தாலும் பார்ட்டி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறதுனால என்ன ஆயிடுது, அது அனாயிட்டிங்காக ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா பார்ட்டியே இருக்காது, கூட ஆளும் இருக்காது, ஆனாலும் பாருக்குள்ளே போய் உட்காந்துருப்பாங்க பாருங்க. இப்போ என்ன ஆகிருது, அடிக்ஷனா அது மாறிடுது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையும் அப்படிப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது பாருங்க. இது தெரிஞ்ச வார்த்தை தான், ஆனாலும் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா அனாயிட்டிங்கா மாறுது. அதுக்கப்புறம் அடிக்டாவே மாறிடுது. ஏமே ஹல்லேலூயா, அடிக்டா மாறி எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் அடிமையாக போறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு அடிமை ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, எப்படி வந்து போதையில் இருக்கிற ஒரு மனுஷன் நிலவுள்ள முடியாமல் இருக்கானோ அந்த மாதிரி எங்கே தட்டுனாலும் உங்கள்கிட்ட இருந்து என்ன வரும், ப்ராஸ்பரிட்டியான வாழ்க்கை வரும். நீங்கள் சும்மா ஒரு இடத்துல உட்காந்துருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், உங்கள் கையில் காசு வரும். இது நடக்கும். இன்னையிலிருந்து உங்கள் லைஃப்பில் அதுதான் நடக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் இந்த பாவர்ட்டி திங்கிங்கான அனாயிட்டிங் உங்கள்கிட்ட வேலை பார்த்து இந்த பாவர்ட்டிக்கு நீங்கள் இப்போ அடிமையாக உட்காந்துருக்கிறத இன்னைக்கு நம்ம கேன்சல் பண்ணி விட போகிறோம். இன்னிலிருந்து உங்கள் லைஃப்பில் ப்ராஸ்பரிட்டி அனாயிட்டிங் வேலை செய்ய போது சீக்கிரத்தில் நீ இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் அடிமையாகும் போது என்ன ஆகுது, நீங்கள் எங்கே திரும்பினாலும் காசு எனக்கு ஒரு பிரச்சனை அல்ல என்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் வர போறீங்க. முதல்ல நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, மகிழ்ந்திருந்தால் செழிப்பு நிச்சயம். சத்தம் போட்டு சிரிக்கணும் பாருங்க, சத்தம் போட்டு சிரிக்கணும். there is a confusion against the devil's world. டிமானிக் வேர்ல்டுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நீங்கள் மகிழ்ந்திருப்பது. என்ன சூழலா இருந்தால் நான் இன்னைக்கு மகிழ்ந்திருக்க போறேன், சத்தம் போட்டு நான் சிரிக்க போறேன். இந்த முடிவை நீங்க எடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் நீதிமான்களா இருக்கிறீர்கள், நீங்கள் அப்பத்திற்கு அலைந்து திரிவது இல்லை என்கிற முழுமையான தேவ சித்தத்தை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். எவனாலும் ஒருத்தன் ப்ராஸ்பரிட்டிக்கு அகைன்ஸ்டா பேசிட்டான்னா, செழிப்புக்கு அகைன்ஸ்டா பேசிட்டானா, பரலோகத்துக்கு போறது தான் முக்கியம்னு சொல்லிட்டானா, அப்பவே அதை டிஸ்கனெக்ட் பண்ணிடணும் பாருங்க. அப்பவே அதை டிஸ்கனெக்ட். ஏன்னா இது பிள்ளைகளின் அப்பம்னு தேவன் சொல்லியிருக்கிறார். நான் சுகமாய் இருப்பது பிள்ளைகளின் அப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 35:27 நான் உங்களுக்கு எடுத்து வாசிட்டேன் தமிழில். இப்போ நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன் பாருங்க. let them shout for joy. சொல்லுங்க, shout for joy. ஹல்லேலூயா. இங்கே செழிப்புக்கும் இதுக்கும் என்னங்க இருக்குது, செழிப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் என்னங்க இருக்குது, பணம் வர்றதுக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன இருக்குது. நிறைய தத்துவங்களை இந்த மைண்டு நம்பி என்ன ஆயிருது பாருங்க. என்கிட்ட பஞ்சமத்தே இருக்கு, ஆனால் அதில் எனக்கு தூக்கம் வரல, நான் வெட்டாந்தரையில் படுத்தாதான் எனக்கு தூக்கம் வருது. இந்த மாதிரி தேவையில்லாத டயலாக்லாம், அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடி கணிதராமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படிங்கிறான் பாருங்க. என்ன அப்படின்னா, இதெல்லாம் அத்திமரம் வச்சுக்கிட்டு பேசணும்.
அத்திமரம் வச்சுட்டு பேசணும் பாருங்க. இப்போ நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த டயலாக்ல இந்த தத்துவங்களில் இருந்துலாம் தரித்திரத்தை உறிஞ்சி வச்சுட்டாங்க. அப்போ காசு பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லைன்னு சொல்றானே, அப்போ காசு பணம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க பாருங்க. நிறைய போதகங்கள் என்ன ஆயிருது, ரஜினி பட பாடல்கள் இருந்து எடுத்து பேசப்படுது. இன்னைக்கு நம்ம ரஜினி பாட்டே பாடிட்டா என்ன பண்ணிடுறானுங்க இவனுங்க, டேய் நீ போதனையே ரஜினி படத்துல இருந்து எடுத்து பேசுத, நான் ரஜினி படத்துல இருந்து நல்ல பாடல்களை எடுத்து பாடிட்டா அது உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுது பாருங்க. தேவையில்லாத தத்துவங்கள்லாம் மண்டக்குள்ள போடவே கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் செலுத்திருக்க அவர் விரும்புகிறார். ஏமேன் ஏமேன் ஹல்லேலூயா. பணத்திற்காக நான் லபோ திபோன்னு அடிச்சுட்டு அழுறக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும்படியாய் தேவன் விரும்பவே இல்லை. நீதிமானின் பிள்ளைகள் அப்பத்திற்கு அலைந்து திரிவது இல்லை. ப்ராஸ்பரிட்டிக்காக அவருடைய பிள்ளைங்க நாய் மாதிரி உழைச்சி, மாடா உழைச்சி, நாயா குழைச்சி சம்பாதித்து தான் சொத்து சேர்க்கணுங்கிற நிலையை தேவன் வைக்கவில்லை. சில தத்துவங்கள்லாம் சொல்லும் பொழுது எதிர்த்து நிற்கணும் பாருங்க. ஏமேன் ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி கனி தராமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன்னா அவனுடைய ஃபார்முலா என்னங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிடணும். நான் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருந்துட்டேனே ஆனால் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா எங்க இருந்தாலும் என்னுடைய ப்ராஸ்பரிட்டி என்னை நோக்கி வரும். இதெல்லாம் அத்திமரத்தை செழிப்பா நட்டு வச்சுட்டு பேசணும். திராட்சை செடியை ஏக்கர் கணக்கில் நட்டு வச்சுட்டு பேசணும் பாருங்க. 1 கிலோ திராட்சை வாங்குறதுக்கே 1000 யோசனை வந்துட்டு நம்ம பேசக்கூடாது. திராட்சை எவ்வளவு கிலோ? 100 ரூபாயா? போன மாசம் தான் 50 ரூபாய்க்கு இருந்தது அப்படின்னு சொல்லி பேரம் பேசுற நிலைமையில உட்கார்ந்துக்கிட்டு திராட்சை செடி கனி தராமல் போனாலும் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் கதை பேசிக்கிட்டு இருக்க கூடாது பாருங்க. இல்ல, இதெல்லாம் நட்டு வச்சுட்டு செழித்து ஓங்கி இருக்கும்போது சொல்றான். இதெல்லாம் எப்படி வந்தது தெரியுமா? கர்த்தருக்குள்ளே நான் மன மகிழ்ச்சியா இருந்ததுனால இவைகள் எல்லாம் என்னை நோக்கி வந்தது அப்படின்னு தான் அவன் பாடுறான் பாருங்க. ஆமென் ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பேன். இன்னைக்கு நடக்கிற இந்த தரித்திர சூழ்நிலையை பார்த்து நான் கண்கலங்கி நிற்க போறது இல்லை. நான் கவலைப்பட மறுக்கிறேன். இன்றைக்கு நடக்கிற இந்த புயலையும் அலையும் பார்த்து நான் திகைத்து நிற்க போவது இல்லை. நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்க போறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன். மோரபா ஷத்தகம் படரதலபா மோரபா ஷியந்தல படரதி ரிதலபோ ரியாத்தகம் படரதலபோ. Let them shout for joy and be glad that favor my righteousness has. Yeah, let them say continuously that the Lord be magnified, which hath pleasure in the prosperity of his servant. Amen amen. சொல்லுங்க, prosperity of his servant. இதுல எப்படி வந்திருக்குது தமிழ்ல? சுகத்தை விரும்புகிற கர்த்தர் அவருக்கு மகிமைப்படுவாராக இருக்குது. இதுல அவர் மேக்னிஃபைட் படுவாராக அப்படின்னு இருக்குது. அவர் அந்த இடத்துல பெருகுவாராக. கர்த்தர் ஒரு இடத்துல பெருகணும்னா, கர்த்தருடைய அவர் ஒரு இடத்துல மேக்னிஃபைட் ஆகணும்னு சொன்னா, அவரை பற்றியதாய் இந்த உலகத்துல தெரியணும் அப்படின்னு சொன்னா, அவருடைய ஊழியக்காரர்கள், அவருடைய சர்வன்ட் ப்ராஸ்பரிட்டியில பிளஷரா இருக்கணுமா? ஐமீன் ஜாய்ஃபுல்லா இருக்கணும் பாருங்க. எதோட கோர்க்குது? மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது கர்த்தர் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல ப்ராஸ்பரிட்டியை சப்ளை பண்றதுனால கர்த்தர் மகிமைப்பட போறார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் மகிழ்ச்சி ஐஸ்வர்யத்தை ஈர்த்து கொண்டு வரும். தைரியமா சொல்லுங்க, என் மகிழ்ச்சி ஐஸ்வர்யத்தை என்ன நோக்கி ஈர்த்து கொண்டு வரும். சத்தமா ஜாயா இருப்பாங்க. let them shout for joy அப்படின்னு இருக்குது பாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? முழங்காலுக்கும் உச்சந்தலைக்கும் முடிச்சு போட்ட மாதிரி இருக்கு பிரதர். இல்லை பாருங்களேன், துக்கமாக இருக்கும்போது எந்த ஐடியாவும் மண்டைக்குள்ளே ஓடாது. துக்கமாக இருக்கும்போது எந்த ஐடியாவும் மண்டைக்குள்ளே ஓடாது பாருங்கள். ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது பார்த்தா அந்த வழிகள் அவனுக்கு நல்லா தெரியுது. ஏன் ஆகாருக்கு பக்கத்தில் இருந்த நீரூற்றாண்டை கூட கண்ணுக்கு தெரியல? பக்கத்தில் இருந்த நீரூற்றை கூட கண்ணு தெரில. அது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு நீரூற்று இல்லை. இப்போ வரைக்கும் எல்லாரும் சொல்லுங்கள், இப்போ வரைக்கும். ரீசெண்டாக ஒரு மெசேஜ் பேசினேன், அது இன்னும் ஆன்லைனில் வரல. ஸோ வருகிற சனிக்கிழமை நம்முடைய மந்த்லி மீட்டிங்கில்
திருநெல்வேலியில் நடக்கிற அந்த மந்த்லி மீட்டிங்கில். ஸோ அதை பற்றி நான் இன்னும் அதிகமாக பேச போகிறேன். காட் ஆஃப் பெர்மனன்ட் அப்படிங்கிற டைட்டிலில் நான் பேச போகிறேன். ஸோ டோன்ட் மிஸ் இட். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். வேறு லெவலில் சில காரியங்களை செய்ய தேவன் சித்தம் பண்ணியிருக்கிறார். எந்த மீட்டிங்லையும் இல்லாத அளவுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த மீட்டிங்கில் நிறையா புயலும் அலையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டு 1ஆம் தேதியிலிருந்தே. ஸோ அப்போவே எனக்கு ஒரு விஷயம் நல்லா விளங்கிருச்சு. இந்த மந்த்து வேறு ஏதோ பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி. எல்லாம் சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுங்கள், வேறு மாதிரியான காரியங்கள் இந்த மந்த்தில் நடக்க போகுது. இந்த மந்த்து முடிக்கும் பொழுது there is a plenty. எல்லோரும் சொல்லுங்கள், பிளென்ட்டியாக இந்த மந்த்தை நான் முடிக்க போகிறேன். மிகப்பெரிய செழிப்போடு நான் இந்த மந்த்தை நான் முடிக்க போகிறேன். சங்கீதம் 68:19 நான் ஒவ்வொன்றா சொல்லும் பொழுது உங்கள் மேலே ஒரு சின்ன அபிஷேகத்தை நான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருங்க. சங்கீதம் 68, என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நான் இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் நான் இன்னொரு தடவை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எல்லோரும் கையில் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. சங்கீதம் 68 இதை NJKV நியூ கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷனில் எப்படி சொல்லியிருக்குன்னா, பிளெஸட் பி த லார்ட் who daily loads us with benefit. தமிழில் எவ்வளோ கேவலமாக வந்திருக்கு பாருங்கள். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. இது எப்படின்னா, இவர் குழந்தைய கிள்ளிட்டு தொட்டில் ஆட்டி விடுறாரு, பாரம் சுமத்திட்டு ரட்சிக்கிறாராம். இதுக்கு ஏன் சுமத்தணும், அதுக்கப்புறம் ஏன் ரட்சிக்கணும்? இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு அவங்களுக்கு. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தாருங்கிற மாதிரி இருக்குல்ல. பாரம் சுமத்தினாலும் ரட்சிக்கிற தேவன் இங்கிலீஷில் வரவே இல்லை. எப்படி வந்திருக்குது? பிளஸ்ட் பி த லார்ட் ஹூ டெய்லி. இதில் தினசரி அப்படிங்கிற வார்த்தையே முதல்ல வரல, ஆனால் இங்கிலீஷில் டெய்லி அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குது. லோட்ஸ் அஸ் வித் பெனிஃபிட்ஸ். தினந்தோறும் ஏதோ ஒரு பெனிஃபிட்டை நம்ம தலையில் ஏற்றி வைக்கிறாராம். சொல்லுங்க, பெனிஃபிட்டுங்கிற இடத்துல நீங்கள் இதை எப்படினாலும் போட்டுக்கிடலாம். ப்ராஸ்பரிட்டின்னு போட்டுக்கிடலாம், மணின்னு போட்டுக்கிடலாம். எது நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், எது நம்மளுக்கு லாபம்னு சொல்லுவோம். நம்ம ஒரு காரியத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்மளுடைய எஃபோர்ட்டுக்கு மேலே ஒரு பங்கு கிடைக்கும் போது தான் அதை என்ன பண்ணுவோம், அதை பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். அதை லாபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்கள். இப்போ தேவன் சொல்கிறாரு, டெய்லி நீ லாபம் பார்ப்ப அப்படிங்கிறாரு. சொல்லுவோமா, டெய்லி நான் லாபம் பார்க்க போறேன், டெய்லி லாபம் பார்க்க போறேன். டோன்ட் மிஸ் இட். இட்ஸ் an anointing. டெய்லி லாபம் பார்க்கக்கூடிய ஒரு கிருபை இந்த நாள்ல இருந்து உங்க தலை மேல செயல்பட போறது. ஒரு நாள் கூட உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட் ஆகாது. அதற்கு மேல சொல்லப்பட்ட பாவர்ட்டியை நான் கிழித்திருக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. டெய்லி லோட்ஸ் அஸ் வித் பெனிஃபிட். the God of the Lord of our salvation. அவரே நம்முடைய சால்வேஷனாக இருக்கிறதுனால டெய்லி லாபம் பார்க்காம முடிக்க போகிறது இல்லை அப்படின்னு இருக்குது. சேலா அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா பக்கத்தில். சேலா அப்படின்னு போட்டால் அதை இன்னொரு தடவை வாசி அப்படின்னு அர்த்தம். அதை கொஞ்சம் நிறுத்தி வாசி அப்படின்னு அர்த்தம். இன்னும் கவனமாக அதை நீ வாசி அப்படின்னு அர்த்தம். ஒரே பாடல் வரிகளில் பார்த்தா ப்ராக்கெட்டில் 2 அப்படின்னு போட்டுப்பாங்க. ஏன்? ஏன்னா 2 தடவை வாசிக்கணும் அப்படின்னு அர்த்தம். சேலான்னு போட்ட இடம் எல்லாமே அந்த ஹோல் வேர்ஸ்லேயும் அதுதான் ரொம்ப முக்கியமான வசனம் அப்படின்னு அர்த்தம். எதில் சேலான்னு போட்டிருக்கோ அதுக்கு முன்னாடி உள்ளது இது எல்லாத்தையும் திரும்ப ஒரு தடவை நம்ம இன்னும் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பாருங்க. இதில் சேலா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்குது. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். டெய்லி லோட்ஸ் அஸ் வித் பெனிஃபிட்ஸ். ஹல்லேலூயா. அன்றன்று உள்ள அப்பத்தை தாங்க அப்படின்னு சொல்ற வேண்டுதல் பண்றாங்க பாருங்க. என்ன சொல்றேன்? டெய்லி லோட்ஸ் அஸ் வித். பாரம் போல நன்மையை சுமக்கிறது தான் கர்த்தருடைய பிளான்ல இருக்குன்னே சொல்லி கொடுத்துருக்கிறார். எப்படி தாங்க முடியாத ஒரு பாரம் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி தாங்க முடியாத ஒரு நன்மையை தினந்தோறும் நீங்கள் சுமக்கணும் அப்படிங்கிறது தான் காட்ஸ் பிளான்லயே இருக்குது. காட்ஸ் பிளான்லயே இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு வெளியில வரும்பொழுது மோசே என்ன பண்றாரு? ஆஃபரிங் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க?
ஆஃபரிங்ஸ் கொண்டு வராங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு கட்டத்தின் மேல மோசே என்ன பண்றாரு, ஆஃபரிங்கை ஸ்டாப் பண்றாரு. போதும்பா அப்படிங்கிறாரு பாருங்க. யாத்ராகமம் 36 5வது வசனம் பாருங்களேன். யாத்ராகமம் 36 5. நான் விசுவாசிக்கிறேன் இந்த மந்த்து முடிகிறதுக்குள்ள இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கும். ஏமே, இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கும். மோசேயை நோக்கி கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைகளை செய்வதற்கு அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்திற்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையமெங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருவது நிறுத்தப்பட்டது. செய்ய வேண்டிய எல்லா வேலைக்கும் போதுமான பொருட்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாயும் இருந்தது. பாருங்க, ப்ராஸ்பரிட்டி ஹேவ் அ பர்பஸ். செழிப்பு ஒரு நோக்கத்தோடு தேவன் கொடுத்திருக்கிறார். எதுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, அவருடைய சரீரமாகிய சபை செழிக்க வேண்டும் என்பதற்காக தான் ப்ராஸ்பரிட்டிங்கிற ஒரு விஷயத்தையே கொடுக்குறாரு. இப்போ எந்த அளவுக்கு கொடுக்காங்க அப்படின்னு சொன்னால், போதும், இதுக்கு மேலே தாங்காது அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, நிறுத்துங்கப்பான்னு சொல்கிற அளவுக்கு கொடுக்குறாங்க பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The same thing will happen in your life. I declare, I decree in the name of Jesus. ஆசியானோட வாசிப்புமா, செய்ய வேண்டிய எல்லா வேலைக்கும் போதுமான பொருட்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாயும் இருந்தது. எனக்கு தெரிஞ்சா நீங்கள் ஒரு டைரி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இதே வார்த்தையை உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜெல்லாம் தெரியுதோ அந்தந்த டிரான்ஸ்லேஷன்லாம் நீங்கள் எழுதுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தமிழில் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில், மலையாளத்தில், தெலுங்கில், உருதுல என்னென்ன லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு தெரியுதோ அதெல்லாம் நீங்கள் எழுதி வைங்க. நான் இதை உங்களுக்கு மறுபடியுமா இதே வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நான் டிக்ளேர் பண்ணுறேன். நீங்கள் எதுலலாம் இதில் காசு இல்லைங்கிறதுனால அப்படியே நிற்குது, காசு இல்லைங்கிறதுனால இதுக்கு மேலே மூவ் பண்ண முடியல, காசு இல்லைங்கிறதுனால இதை ஒன்றுமே செய்ய முடியலன்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, அதில் இந்த மந்த்தில் ஒரு பெரிய பிளண்டியை தேவன் உங்களுக்கு சப்ளை பண்ண போகிறாரு. செய்ய வேண்டிய எல்லா வேலைக்கும் போதுமான பொருட்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாயும் இருந்தது. நான் ஆசையா இருக்குதுங்கிறதுனால இன்னொரு முறை சொல்றேன். செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருட்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாயும் இருந்தது. செய்ய வேண்டிய எல்லா வேலைக்கும் போதுமான பொருட்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாயும் இருந்தது. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஸோ நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, தி ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த்தை உங்கள் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன். தி ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த்தை உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா, ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கிற பாருங்க. தாவீது கீழே ஒரு 400 பேர் வராங்க. 400 பேரும் எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 1 சாமுவேல் 22:1-2. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். 2வது வசனம் பாருங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடி கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாய் ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். சொல்லுங்க, இந்த பிரகாரமாய் ஏறக்குறைய 400 பேர். 400 பேருக்கு லீடர் ஆகிறான் பாருங்க. நிறைய பேர் லீடர் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், குவாலிஃபைடு இல்லாதவங்கெல்லாம், இவங்க வேவ் லென்த்துக்கு ஒத்து வராத ஆள்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கட் பண்ணி விடுவாங்க. தட் இஸ் நாட் அ ரைட் லீடர்ஷிப். ரைட் லீடர்ஷிப். என்னோடு எல்லா விதத்துலையும் ஒத்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் எனக்கு கீழே வரணும். எல்லாரும் சூப்பர் ஸ்டாராக தான் இருக்கணும். நிறைய பேர் வேலைக்கு ஆள் எடுக்கும் போதெல்லாம் அப்படி எடுக்கிறது உண்டு. சூப்பர் ஸ்டாராக இருந்தால் தான் வேலைக்கு எடுப்பேன் அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து அவன் இன்னொரு கடையை ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஆண்டவர் அப்படி கொடுக்கறது இல்லை. அப்படி கொடுத்தாலும் சிக்கல் தான். தாவீதுகிட்ட சேர்ற ஆட்கள் ஃபுல்லாக பாருங்களேன், அப்ரஸ்டு, டிப்ரெஸ்டு, சப்ரஸ்டு, எவ்ரி ஒன் இன் டிஸ்ட்ரெஸ். எல்லாரும் சொல்லுங்க, டிஸ்ட்ரெஸ். ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. துக்கமானவர்கள், துன்பப்படுகிறவர்கள். அண்ட் எவ்ரி ஒன் தட் வாஸ் இன் டெப்ட், கடன்பட்டவர்கள்.
அண்ட் எவ்ரி ஒன் தட் வாஸ் டிஸ்கண்டன்டட். அப்படின்னா அதிருப்தியில் இருக்கிறவர்கள், திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை வாழாதவர்கள். என்ன சொல்லுங்க? டிஸ்ட்ரெஸ், துன்பம். இதில் ஒடுக்கப்பட்டவர்கள்னு போட்டிருக்குது. முதல்ல துன்பம், ரெண்டாவது டெப்ட், கடனில் இருக்கிறவங்க, முறுமுறுக்கிறவர்கள் அப்படின்னு வருது பார்த்தீங்களா. திருப்தி அதிருப்தியின் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? தாவீதுகிட்ட வந்து சேர்றாங்க பாருங்க. ஆனால் தாவீதுக்கு மேலே ஒரு அபிஷேகம் இருந்தது பாருங்க. தாவீதுக்கு மேலே ஒரு அபிஷேகம் இருந்தது. தாவீதுக்கு மேலே ஒரு அபிஷேகம் இருந்தது. அது என்ன அபிஷேகம் அப்படிங்கிறத 2 வசனத்தில் நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். 13வது வசனம் பாருங்க. விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் இந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து, தி ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த். எல்லாரும் சொல்லுங்க, ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த். விசுவாசங்கிறது நீங்க ஏதோ கிரியேட் பண்ற ஒரு விஷயம் அல்ல, இட்ஸ் அ ஸ்பிரிட். ஃபெய்த்துங்கிறது ஒரு ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது? 2 கொரிந்தியர் 4:13 சொல்லுது. இதை நம்ம உருவாக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்ல, விசுவாசத்தை வளர்க்கிறவர் அப்படின்னு வேதம் சொல்லுது பாருங்க. விசுவாசத்தை கொடுக்கிறவர் அப்படின்னு வேதம் சொல்லி கொடுக்குது. நம்மளே விசுவாசமா இருக்கிறவர் அப்படின்னு சொல்லுது பாருங்க. நமக்கு விசுவாசத்தை வைக்கிறவர் அப்படின்லாம் வேதம் சொல்லுது பாருங்க. ஃபெய்த்துங்கிறது மனிதனாய் சேர்ந்து நாம ஏதோ கிரியேட் பண்ற ஒரு விஷயம் அல்ல. ஸ்பிரிட் இஸ் அ ஃபெய்த். ஆமென். ஃபெய்த் இஸ் அ ஸ்பிரிட். எல்லாம் சொல்லுங்க, ஃபெய்த் இஸ் அ ஸ்பிரிட். தாவீதுக்கு மேல இந்த அபிஷேகம் வந்ததுனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த் இருந்ததுன்னா, ஏன் இந்த 400 பேர் வேற யார்ட்டையும் போகாம தாவீது கிட்ட வரானுங்க அப்படின்னு சொன்னா, தாவீது ஒரு விஷயத்த செய்து கொண்டே இருக்கிறான் பாருங்க. சாபகரமாய் தோன்றுகிற எல்லா காரியத்தையும் டெஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். தாவீது ராஜா, தாவீது என்ன பண்ண, சவுல் தான் ராஜாவா இருக்கிறான். ஆனா கூட எல்லாரும் என்ன பண்றாங்க? தாவீதுக்கு பின்னாடி என்ன பண்றாங்க? ஃபாலோ பண்ணிட்டு வராங்க பாருங்க. தாவீது ராஜாவா அரியணையில அமர போகும்போதே சொல்றான், சவுல் ராஜாவா இருக்கும் போதே நீங்க தானே ராஜாவா நடந்துகிட்டு இருக்கீங்க, போக்குவரத்தமாக நீங்க இருந்தீங்களே, நீங்க தானே அதுல சிறப்பான ஆளாக இருந்தீங்க, உங்களை தானே ராஜாவாகவே நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. என்ன அப்படி பார்த்தானுங்க இவனுங்க? தாவீதுட்ட அப்படி என்ன ஸ்பெஷலா பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. இவன் போற இடத்துல மட்டுமெல்லாம் பார்த்தா சாபங்கள் முறிக்கப்பட்டு என்ன பண்ணுது? இவன் கூட சேர்ந்தவனுக்கெல்லாம் இவனை மாதிரியே ஸ்பிரிட் என்ன பண்ணுது? தொத்திக்கிடுது பாருங்க. இவனை மாதிரியே ஒரு ஸ்பிரிட் என்ன பண்ணுது? தொத்திக்கிடுது. இது பார்த்தா அந்த அப்ரஸ்டு, டிப்ரெஸ்டு, சப்ரஸ்டு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. டிஸ்ட்ரெஸ்ல வந்தவன் இது முதல்ல 400 பேர் வந்தான்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடியே இவன்ட்ட என்ன பண்றது? அந்த மாதிரி ஆட்களா சேரும் போது அவங்கெல்லாம் அதுல இருந்து மீண்டு வந்துடுறாங்க பாருங்க. அதெல்லாம் அதுல இருந்து என்ன பண்றாங்க? மீண்டு வந்துடுறாங்க. இதை பார்த்ததுனால என்ன பண்றான்? கடன்பட்டவன், துக்கத்துல இருக்கிறவன், அதிருப்தியான ஒரு வாழ்க்கையை கண்டினியூஸா வாழ்ந்துட்டு இருந்தவன் எல்லாரும் என்ன பண்றான்? அந்த இடத்துல வந்து தாவீது கிட்ட ஜாயின் பண்றான் பாருங்க. இப்போ அவன் அவர்களை ட்ரெயின் பண்ணி என்ன பண்றான்? அவர்களை அந்த துக்கத்திலிருந்து வெளியில எடுத்துடுறான். பார்த்தா இவனை விட வல்லமையான காரியங்களை செய்யறாங்க பாருங்க. இவன் 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 தாவீதுனுடைய லைஃப்ல இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த ஒடுக்கப்படுறது, தட் மீன்ஸ் துன்பத்தில் இருக்கிறது, கடன் படுறது, வேற என்ன அதிருப்தியான ஒரு லைஃப், இதெல்லாம் இருந்து வெளியில வந்த இவன் என்ன பண்றான்? சிங்கத்தை, ஆடு வந்து அடிக்க வரும்பொழுது சிங்கத்தை என்ன பண்றான்? பீரி போடுறான், கரடிய பீரி போடுறான் பாருங்க. இப்போ இந்த கெப்பாசிட்டியில இருந்து வர்ற ஆட்கள், இதே மாதிரி குவாலிட்டியான ஆட்கள் வரும் பொழுது, இந்த குவாலிட்டியில துன்பத்திலையும் துயரத்திலையும் அடிபட்டும் மிதிபட்டும் வர்ற ஆட்கள் இவங்க வரும்போது என்ன பண்றான்? அவங்கள ட்ரெயின் பண்றான். இவனுக்கு போய் என்ன தெரியுமா பண்றானுங்க? குகைக்குள்ள போய் சும்மா கிடக்கிற சிங்கத்தை அடிச்சு தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு அதை தன்னுடைய உறைவிடமா அங்க போய் உட்காந்துக்கிட்டு பாருங்க. உங்களுக்கு தெரியுமா? தாவீது கோலியாத்தை ஜெயிச்சான். கோலியாத்தினுடைய சகோதரர்கள் எல்லாம் யார் பண்றாங்கன்னா, இவன்ட்டு இந்த ட்ரெயின் ஆகிட்டு போன இந்த அப்ரஸ்ட் டிப்ரெஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்களா, இந்த துக்கப்பட்டவங்க, துயரப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, இந்த கடன்ல இருக்கிறவனுங்க, இவனுக்கு எல்லாம் போய் தான் என்ன பண்றாங்க? கோலியாத்தையே ஜெயிக்கிறாங்க.
தி ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்க, ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த். கலாத்தியர் 3:13 பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த் முதல்ல செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னார், தாவீது எப்படி தனக்கு கீழே வந்தவங்களை தன்னுடைய சரீரமாய் பாவித்து, தன்னுடைய சரீரத்துக்கு மேலே என்ன இருந்ததோ, தனக்கு மேலே என்ன இருந்ததோ அதை தன்னுடைய சரீரத்துக்கு எப்படி அதை ரிலீஸ் பண்ணி விட்டான். இப்போ துக்கத்தில் இருக்கிறது சாபமா இல்லையா? 100% சாபம். ஏமே கடனில் இருக்கிறது சாபமா இல்லையா? 200% சாபம். இந்தியாவே கடனில் இருக்காமடே அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவரே ஐடிக்காக கடன் வாங்கியிருக்கிறார், இவருக்காக கடன் வாங்கியிருக்கிறாரு, இன்கம் டேக்ஸுக்காக கடன். 100% டெப்ட் இஸ் அ கர்ஸ். கடனில் இருப்பது ஒரு மிகப்பெரிய சாபம். சாபம். அதிருப்தியான வாழ்க்கை, திருப்தியே ஆகலை. சில குவாலிட்டி, சில குணாதிசயங்கள் மாற வேண்டி இருக்குது. அது என்ன செஞ்சாலும் திருப்தி ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. நீங்கள் பிள்ளைகளை கடைக்கு கூட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளவுதான் செலவு பண்ணி வாங்கிட்டு வந்தாலும் அது என்ன சொல்லுவோம், அந்த பொருளை நீங்கள் வாங்கலையே அப்படிங்கும். அது அதிருப்தியான மைண்ட் செட்டு. அதை நம்ம இல்லைம்மா நீ திருப்தி படணும், இதெல்லாம் திருப்தி பட்டுக்கோ, அப்படின்னா தான் பெரிய விஷயங்கள் உனக்கு வந்து சேர என்று சொல்ல முடியும். சிலருக்கு என்னன்னா அதிருப்தி மீன்ஸ், இது எப்படி சொல்றது, ஒரு டேயை முடிக்கும்போது எதுவுமே இல்லாமல் முடியுது பார்த்தீங்களா, அதுதான் அதிருப்தி. ஒரு டே முடியும் போது எதுவுமே இல்லாமல் முடியுது, வெளியில் போகிறதுக்கே முடியலை. இந்த 400 பேரும், இப்போ தாவீது கீழே இருந்த 400 பேரும் வேறு எங்கே போனாலும் எவனும் அக்செப்ட் பண்ணிக்கிட மாட்டான். வேறு எங்கே போனாலும் எவனும் இவனுங்களை ஏற்றுக்கிட மாட்டான். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், எங்கே போனாலும் வேலை கிடைக்கல, எங்கே போனாலும் யாருமே என்னை ஏற்றுக்கிட மாட்டேங்காங்க, எங்கே போனாலும் எனக்கு திருப்தியான ஒரு ரிசல்ட்டை நான் இது வரைக்கும் பார்க்கல, என் சேல்ரி கூட எனக்கு திருப்தியாக இல்லை, என்னுடைய வருமானங்கள் எனக்கு திருப்தியாக இல்லை, என் சரீர போக்கு எனக்கு திருப்தியாக இல்லை. இப்படி இந்த 400 பேரும் எப்படி பார்த்தா எல்லாராலையும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு என்ன பண்ணுறாங்க, தாவீதுகிட்ட வந்து சேர்றாங்க பாருங்கள். என்ன சொல்கிறேன், இப்படி தான் என்ன பண்ணுறாரு இயேசு. எல்லாராலையும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு கடலில் இருக்கிறது, அதிருப்தியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறது, துக்ககரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மளெல்லாம் ஒன்று சேர்த்து அவர் மேலே என்ன அனாயிட்டிங் இருக்குதோ அதை தான் நம்ம மேலே அவர் ரிலீஸ் பண்ண விரும்புகிறார் பாருங்க. ஏமே அவர் மேலே இருக்கிறது பிளென்டி என்கிற ஒரு அனாயிட்டிங். எல்லாரும் சொல்லுங்க, ப்ராஸ்பரிட்டி அண்ட் பிளென்டி. ஆமே, நீதிமானின் பிள்ளைகள் அப்பத்திற்கு அலைந்து திரிவதில்லை என்கிற ஒரு நிலையில தான் என்ன பண்றாரு ஆண்டவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் பாருங்க. 2-3 விஷயங்களை நான் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமும் என்ன முறுமுறுப்பு இதெல்லாம் இந்த அதிருப்தி நான் சொன்னேன் இல்லையா, அந்த அதிருப்தி இது யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், யாக்கோபுக்கு ஒரு முறை இது நடந்திருக்கு. ஒரு முறை இல்லை, அவன் வாழ்ந்த 14 வருஷங்கள், லாபானுக்கு கீழே இருந்த 14 வருஷங்களும் அவனுடைய லைஃப்பில் இந்த அதிருப்தி அப்படிங்கிற இந்த டிஸ்கண்டன்டட் அப்படிங்கிற லைஃப். எல்லாம் சொல்லுங்க, டிஸ்கண்டன்டட், DISCO, டிஸ்கோ அப்படிங்க கூடாது, அடுத்து வேர்டு இருக்குது, DISCONTENTED, டிஸ்கண்டன்டட். அதிருப்திகரமான ஒரு லைஃப் பாருங்க. சிரிக்கலாம்ல, தப்பு இல்லைல்ல. என்ன மாதிரியான ஒரு அதிருப்தி அப்படின்னு சொன்னால், 10 முறை என் சம்பளத்தை மாற்றின ஒரு அதிருப்தி பாருங்க. ஆதியாகமம் 31:27 பாருங்க. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. உங்கள் பிளென்ட்டியை எத்தனை வருஷங்கள் தடை பண்ணி வைத்திருந்தாலும் இன்றைக்கு அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் ரிலீஸ் ஆக போகுது. ஏமே, ஹல்லேலூயா. 10 முறை சம்பளத்தை மாற்றிக்கிட்டு இருந்தால் எண்ணத்துக்கு ஆகும். TDS பிடிச்சிட்டாங்க, என்னங்க சம்பளம் இவ்வளவு கம்மியாக பிடிச்சிட்டு வந்திருக்கு அப்படிங்கும் போதே பக்குங்குது நமக்கு. 10 வருஷமும் சம்பளத்தை இந்தா தாரான்னு ஏமாத்தான் எப்படி இருக்கும் பாருங்க. 10 முறை
வாசிக்கிறான். அவன் சொல்கிறான் பாருங்க, புள்ளி உழவைகள் உன் சம்பளமாக இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது, கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாக இருக்கும் என்று சொன்னபொழுது ஆடுகள் கலப்பு நிறமான குட்டியை போட்டது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். என்ன ட்ரிக்ஸ் பண்ணாலும், என்ன மாதிரி மாற்றத்தை உண்டு பண்ணி உங்களை அதிருப்திகரமான ஒரு லைஃப்பில் வைக்கணும்னு நினச்சாலும், நான் இன்றைக்கி சொல்கிறேன், உங்கள் ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த் இன்றைக்கி கட்டவிழ்க்கப்பட்ட போது நீங்கள் நிர்ணயித்தது உங்களுடைய சம்பளமாய் உங்களுக்கு வரப்போகுது. ஏமே நீங்கள் நிர்ணயித்தது, அதாவது சொல்லுங்கள், நான் நிர்ணயித்தது எனக்கு சேரக்கூடிய நாளாய் என்று இருக்க போகுது. மோரபா ஷட்டகாம் படரதலபோ மல் படரபா ஷியான்சாலா படரதி. நான் நிர்ணயித்தது, எல்லாம் சொல்லுங்கள், நான் நிர்ணயித்தது என்னுடைய சம்பளமாய் நிற்க போகிறது. ஆதியாகமம் 13. ஸோ இந்த வசனத்தையும் நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 13 நான் எடுத்தேன்னு சொன்னால், எப்படி இந்த மோசேயினுடைய நாட்களில் ஒரு வசனத்தை எடுத்து உங்கள் பேரில் நான் டிக்ளேர் பண்ணணும், இன்று அதே டைப்பில் தான் இந்த ஆபிரகாமுக்கு மேலே சொல்லப்பட்ட செழிப்பின் வார்த்தைகளையும் உங்கள் பேரில் நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஆபிரகாமும் அவர் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமுடைய ஆஸ்திகளுடைய சீமானாய் இருந்தான். ரிசீவ் பண்ணிக்கோங்க. அப்படிங்களா? ரிசீவ் பண்ணணும்னா நல்லா குறைச்சிக்கோங்க. சில வசனங்களை நீங்கள் கைப்பட உங்களுடைய டைரியில் நீங்கள் எழுதுங்க. ஆதியாகமம் 13:2 அப்படின்னு எழுதாதீங்க. அந்த வசனத்தை ஃபுல்லாக நீங்கள் அதில் எழுதுங்க. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமுடைய ஆஸ்திகளுடைய சீமானாய் இருந்தான். எழுதிட்டீங்களா? இப்போ என்ன ஆகுது பாருங்க. 5வது வசனம், ஆபிராமுடையன் வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. 6வது வசனம் பாருங்க, அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததாய் இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுந்து இருக்கிறபடினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிட்டு, மிகுந்த ஆஸ்தி உண்டானதுனால, கார் பார்க்கிங்கில் பிரச்சனை வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, ஒன்றா செயல்பட முடியாமல் போயிடுச்சு. இந்த மாதிரியான நல்ல போராட்டங்களை உங்கள் வாழ்க்கையில் நான் டிக்ளேர் பண்ணுறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். நல்ல போராட்டம், எல்லாம் சொல்லுங்கள், நல்ல போராட்டத்தை நான் டிக்ளேர் பண்ணுறேன். நல்ல போராட்டத்தை நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஆரபா ஷச்சாக்காம் படரதலபா ஷியான்சல படரதி மல் படரதலபா ரியாச்சாக்காம் படரபோ ஷன்சல படரதி. நல்ல போராட்டத்தை நான் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். முதல்ல என்னது, டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? டிஸ்ட்ரெஸ். ஸ்திரீ என்ன பண்ணுறா, பயங்கர டிஸ்ட்ரெஸில் எலிசா தீர்க்கதரிசியை மீட் பண்ணுறா. ப்ராஃபிட்டு, ஆனால் ப்ராஸ்பரிட்டி தெரியாத ப்ராஃபிட்டு. ஊருக்குள்ளே நிறைய பேர் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான் ப்ராஃபிட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நான் உங்களுக்கு ஒரு ப்ராஃபஸி சொல்லுதேன், கர்த்தர் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்த காசை எனக்கு அனுப்ப சொன்னார் அப்படிமா பாருங்க. நம்பிடாதீங்க. பி கேர்ஃபுல் மக்களே. கர்த்தர் ஒருபோதும் ப்ராஃபஸி சொல்லிவிட்டு அதுக்கு காசை எதிர்பார்க்கறது கிடையாது. ஆமென். கர்த்தர் ஒருபோதும் அப்படி கிடையாது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. சில காரியங்களில் காசை இவ்வளோ ரூபா எனக்கு அனுப்ப சொன்னார் அப்படின்னு யாராவது ஊழியக்காரன் உங்களுக்கு கால் பண்ணான்னா அவர் என்கிட்ட சொல்லலைங்க அப்படின்னு சொல்லிடணும். என்ன சொல்லணும்? என்கிட்ட காசு அனுப்ப சொல்லலைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிடணும். பாருங்கள், 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தும் கர்த்தருக்கு பயந்து நடந்தும் கடனில் ஒரு மனுஷனால் இருக்க முடியும். ஆச்சரியமாக இருக்கா? கர்த்தர் என் கூட இருந்தா எனக்கு ஏங்க இப்படி இருக்குது? இல்லை, கர்த்தர் கூட இருந்தும் கடனில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ அது யாரை நிர்ணயிக்கணும்? நாம தான் அதை நிர்ணயிக்கணும். பாருங்கள், கடன் இல்லாத ஒரு லைஃப்பை
நிர்ணயிக்கணும். பாருங்க 2வது வசனம் பாருங்க. எலிசாவை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டிலிருந்து உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்றான். என்ன சொல்லுங்க? எண்ணெய் இருக்கிறது. அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது அல்லாமல் அடியானுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். இதுதான் நான் உங்களுக்கு மொத்தமாக சொல்ல வந்தது. ஸோ இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த் ஆக்டிவேட் பண்ணும் பொழுது தாவீது கிட்ட நொறுக்கப்பட்டவர்களும் கடன்பட்டவர்களும் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வந்து நிற்கும் பொழுதும் தாவீது பெருசாலாம் ஒன்றும் செய்யலை. அவங்க கிட்ட என்ன இருந்துச்சோ அதை வைத்து அவர்களை என்ன பண்ணுறான்? ட்ரெயின் பண்ணுறான். பாருங்க, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவரும் நீங்கள் கடன்பட்டு வந்தாலும் சரி, நீங்கள் நொறுக்கப்பட்டு வந்தாலும் சரி, நீங்கள் அதிருப்திகரமான ஒரு வாழ்க்கையை எப்படி 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டு அதிருப்தியான ஒரு லைஃபோட வந்தாலும் சரி, அவர் செய்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை வைத்து உங்களை பிளென்டி ஆக்க அவர் போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறார். இப்போ என்ன பண்ணுறான்? பக்கத்து வீட்டில் போய் எல்லா பாத்திரங்களையும் எடுத்து கொண்டு வர பாருங்க. பிளென்டி அந்த இடத்துல ஆப்ரேட் ஆகுது. பிளென்டி அந்த இடத்துல ஆப்ரேட் ஆகுது. 7வது வசனம் பாருங்க. தேவன் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அறகுறையா ஒரு காரியத்தை செய்யறது இல்லை. இவங்களுக்கு கடனை மட்டும் அடைச்சி விட்டுட்டு அப்படியே ஆண்டவர் கிளம்பி போகலை. எலிசா வந்து அப்படியே கிளம்பி போகலை. கடன் அடைச்சிட்டலாப்பா, அடுத்த வேலையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு இல்லை. அடுத்து ஒரு காரியத்தை செய்வதற்கான லீடை என்ன பண்ணுறான்? கொடுத்துட்டு தான் போகிறான் பாருங்க. அடுத்து ஒரு காரியத்தை செய்வதற்கான லீடை கொடுத்துட்டு தான் போகிறான். அது என்ன லீடு? 7வது வசனம் பாருங்க. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். கடன் அடைஞ்சது போக மீதியே அடுத்த வியாபாரத்திற்கு தேவையானதா மாறுது பாருங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லா கதவுகளும் அடைபட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக லாக் ஆயிடுச்சு. இனி செயல்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அதான் தாவீதுகிட்ட யார் வரா? மக்கள் 400 மக்கள் வராங்க பாருங்க. அவன் மேலே இருந்த ஒரு அபிஷேகம் என்ன பண்ணுதுன்னா, அவனை மாதிரியே சில ஆட்களை உருவாக்கு. நான் உங்களுக்கு ஒரு கிருபை சொல்கிறேன், என் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இப்போ வரைக்கும் ₹1 கடன் கிடையாது. இப்போ வரைக்கும் ₹1 கடன் கிடையாது. நான் சிலர்கிட்ட இருந்து ஒரு அபிஷேகத்தை வாங்க முற்பட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு தாவீது, சாலமோன் இவங்ககிட்டலாம் இருந்து தான் என்ன பண்ணுறான்னா அபிஷேகத்தை ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறேன். கென்னத் கோப்லாண்ட் இந்த மாதிரியான பெரிய ஆட்கள்கிட்ட இருந்து, ஊபர்ட் ஏஞ்சல், ஷெப்பர்ட் பூஸ்ரி இவங்ககிட்ட மாதிரி இருந்து சில அபிஷேகத்தை நான் இன்னும் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்தியாவில் அந்த மாதிரி நான் எதிர்பார்க்குற மாதிரியா அப்படிப்பட்ட ஆட்கள் இன்னும் பெருசாக ஊழியம் செய்யலை. அது என்ன ஊழியம் அப்படின்னு சொன்னால், தேசங்களுக்கு கடன் கொடுக்குற ஒரு ஊழியம். ஏமே சீக்கிரத்தில் நான் அந்த அபிஷேகத்தை ஆக்டிவேட் பண்ணி தேசங்களுக்கு நான் கடன் கொடுக்க போகிறேன். அப்போ உங்கள் எல்லாத்துக்கும் அதை நான் பாஸ் பண்ணி விடுறேன். இல்லை நீங்கள் முந்திக்கிட்டீங்கன்னா அதை எனக்கு பாஸ் பண்ணி விடுங்க. ஏமே நீங்கள் முந்துவீங்க. சிலர் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சீக்கிரத்தில் சில நாடுகளுக்கு கடன் கொடுக்குறவங்களா தேவன் உங்களை மாற்றுவார். ஏன்னா தாவீதுட்ட ட்ரெயின் ஆனவன் தாவீதை விட வல்லமை உள்ள ஆளாக தான் இருக்கான். அதனால் எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். நான் கடனற்ற வாழ்க்கையை உங்கள் மேலே டிக்ளேர் பண்ணும்போது நீங்கள் கடனில் இருந்து மீண்டது மட்டும் இல்லை, மீதத்தை கொண்டு ஜீவனம் பண்ணு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பிளென்ட்டியை ரிலீஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, இனி தேசத்திற்கு நீங்கள் கடன் கொடுக்குறவர்களா நீங்கள் மாறணும் பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. நான் பிலீவ் பண்ணுறேன். ஐ பிலீவ் சிலர் சீக்கிரத்தில் எனக்கு முன்னாடி உங்கள் கடன் அடைபடுறது மட்டும் இல்லை, நீங்கள் மற்ற நாடுகளுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் போவீங்க. ரீசெண்ட் டேஸில் என்கிட்ட நிறையா வேறு வந்து பெரிய அமௌண்ட்லாம் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் கேட்டாங்க. பட் எனக்கு அப்படி பண்ண முடியல. ஏன்னா நான் இந்த மந்த் என்ன பண்ணேன்னா நிறைய வேணுக்குனே அக்கௌண்ட்டை 0 பண்ணேன். நிறைய ஊழியர்களுக்கு மாற்றி மாற்றி அனுப்பிக்கிட்டே இருந்தேன். பட் இடையில என்னென்னா சில கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் எனக்கு கால் பண்ணி கொஞ்சம் அர்ஜென்ட் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது என்னால் சப்ளை பண்ண முடியல. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இட்ஸ் ராங் டேடி, கேட்கும்போது கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட இருக்கணும். ஸோ நான் சொல்கிறது எல்லாம் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஆட்கள், நம்பிக்கை உள்ள ஆட்கள், நம்ம ஊழியத்துக்கு விதைக்கிற ஆட்கள் இவ்வளவு இருக்கு. அவங்க கேட்கும்போது கூட நம்மளால் டக்குன்னு பெரிய அளவுக்கு சப்ளை பண்ண முடியல அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸோ நான் ஆண்டவர்கிட்ட அதை சொன்னேன், இல்லை ஆண்டவரே தேசத்திற்கு கடன் கொடுக்குறவளா என்கிட்ட கேட்டவங்களும் மாறணும், நானும் மாறணும். ஏமே ஹல்லேலூயா.
ஸோ இப்போது இந்த அனைட்டிங்கை உங்கள் மேலே நான் ரிலீஸ் பண்ணி விட்றேன். ₹1 கூட கடன் இல்லை என்கிற ஒரு அனைட்டிங் உங்கள் ஒவ்வொருத்தர் பேரலையும் நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளின் அப்பம் என்று எழுதியிருக்கிறது. ஏமே, ஸோ நீங்கள் விதைக்கலாம். 3 நாளும் நம்ம பேச போகிறோம். 3 நாளுக்கும் நீங்கள் விதைகளை எடுத்து வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நாளைக்கும் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இன்னொரு கண்ணோட்டத்தில் க்ளோரி டு ப்ராஸ்பர் நம்ம அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். க்ளோரி டு ப்ராஸ்பர், மகிமையான ஒரு காரியத்தை தேவன் நம்ம லைஃப்பில் செய்ய விரும்புகிறார். குறிப்பாக ப்ராஸ்பரிட்டியில் செய்ய விரும்புகிறார். மறுபடியும் நான் சொல்கிறேன், ப்ராஸ்பரிட்டி நாம் நீதிமான் என்பதற்கான ஒரு அடையாளமாய் இருக்கிறது. உங்களுக்கு எடுத்து காட்டிடுவா. சங்கீதம் 37:25 அந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்டின் என்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னார். புதுசாக பேசுகிறத நிறுத்த போகிறேன், சொன்னதையே திரும்ப சொல்ல போகிறேன் அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, பெரிய மனிதர்கள் எல்லாம் புதுசாக பேசுனதுனால அவர்கள் பெரிய மனிதர்கள் ஆகலை, ஒரு விஷயத்தை திரும்ப சொன்னதுனால பெரிய மனிதர்கள் ஆனார்கள் அப்படின்ட்டு இருக்காரு. இப்போ கென்னத் கேகின் எடுத்துக்கிட்டா ஒரு வசனம் தான், அதை வச்சே ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த்தை ஆக்டிவேட் பண்ணி வார்த்தையின் வல்லமையை சொல்லி என்ன பண்ணாரு, கென்னத் கேகின் வெர்ஸ் அப்படின்னே வச்சுட்டாங்க. அது பைபிள் வெர்ஸ்னே யாரும் சொல்ல மாட்டேங்காங்க. இப்போ கென்னத் கேகின் வெர்ஸ் அப்படின்னே வச்சுட்டாங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து விலகி சமுத்திரத்தில் அந்த வசனத்தை என்ன பண்ணிட்டாங்க, கென்னத் கேகின் வெர்ஸ்னே வச்சுட்டாங்க பாருங்க. ஏமே, அந்த மாதிரி இனி சொன்னதையே தான் திரும்ப சொல்ல போகிறோம். ஏமே, பட் அதை நான் சொன்ன மாதிரி இது ஒரு அனைட்டிங்காக மாற வரையும் இதை விடக்கூடாது. அனைட்டிங்காக இது மாற வரையும் விடக்கூடாது. அறிவளவில் தான் இருக்குது. ஆமாம், கர்த்தர் செழிக்க செய்வார். எத்தனை வருஷமாக நீங்கள் கேட்டிருப்பீங்க இதே வார்த்தையை? இங்கே எத்தனை வருஷமாக கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி கேட்டுட்டு போகிற கதை இங்கே நடக்கக்கூடாது. இங்கே அந்த மாதிரி கதை நடக்கக்கூடாது. இது ஒரு அனைட்டிங்காக வேலை பார்த்து இதை கொண்டு போயிருக்கும் பாருங்கள். இதை தூக்கி கொண்டு போகும் பாருங்க. எத்தனை காலம் தான் இது ரொம்ப பேசிக் பாருங்க. இந்த கர்த்தருக்குள்ள வாழ்ந்திருக்கிறவன் செழிப்பான்ங்கிறது வெரி பேசிக். இதையே பேசி என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இது பேசணும், கண்டிப்பா பேசணும், நிறைய பேசணும், பேசிட்டே இருக்கணும். ஆனா தீம் என்ன அப்படின்னு சொன்னா, இதை பேசுறதுக்கான தீம் என்னன்னா, பல ஊர்களுக்குள்ள போய் இதை என்ன பண்ண வேண்டியிருக்குது, காட்ட வேண்டியிருக்குது. அவங்களையும் இதற்குள்ள சேர்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா நாமளே இன்னும் முக்கிட்டும் முனைகிட்டுமே இருந்தோம்னு சொன்னா போகிற தூரம் வெகு தூரமா இருக்குது. அதனாலதான் இதை நான் தீவிரப்படுத்துறேன் உங்கள்கிட்ட. ஏன் சின்ன கூட்டத்தில் இதை நான் பேசுறேன், ஏன் இதை சின்ன மக்களுக்கு மத்தியில் நான் பேசுறேன், கொஞ்சம் பேருக்குள்ள நான் ஏன் இதை நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா நீங்க விளங்கிக்கோங்க. தேவனுக்கு அளவு ஒரு முக்கியம் அல்ல. இந்த கொஞ்சம் தான் ரொம்ப வீரியமா பவர்ஃபுல்லா மாறப்போகுது. ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 37:25 நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவ்வளோதான். நீதிமானுக்கு ஒரு அடையாளம் இருக்குமே, ஆனால் அவன் பணக்காரனாக தான் இருப்பான், அவன் மல்டி மில்லியனராக தான் இருப்பான். சும்மா போட்டுக்கிட்டு நல்ல மனுஷங்க காலையில் எந்திரிச்சு குளிச்சு பல்லு தைக்காம வெளியில் வர மாட்டாருங்க. இதெல்லாம் நல்ல மனுஷனுக்கு ஒரு அடையாளமா? டே அப்படின்ற மாதிரி நீதிமானுக்குன்னு இவனுக்கு சொல்கிற அடையாளம் எல்லாம் பார்த்தா வெள்ளையும் சொல்லியுமா லாந்துவான், சிகரெட் அடிக்க மாட்டான், பீடி அடிக்க மாட்டான், பொடி போட மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், இப்படியே தான் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டாங்க பாருங்களேன். இல்லை பாருங்க, தாவீது சொல்லுதான் நீதிமானுக்கான அடையாளங்கிறதே அவன் நல்ல செல்வ செழிப்புல இருக்கிறது. ஏமேன், அப்பத்தை பற்றி யோசிக்கவே வேண்டாம் அப்படிங்கிற சூழல்ல ஒருத்தன் வாழணும் பாருங்க. காசுக்காக என்ன செய்வேங்கிற சூழலே மறந்து போய் காசை வச்சு என்ன செய்ய அப்படிங்கிற சூழலுக்குள்ள ஒரு மனுஷன் வாழ்வதுதான் நீதிமானுடைய வாழ்வு அப்படின்னே கற்றுக் கொடுக்குறான் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, காசுக்காக என்ன பண்ணுங்கிறது என் லைஃப் முடிஞ்சு காசை வச்சு நான் என்ன செய்ய போறேங்கிறது தான் என்னுடைய வாழ்வு. காசை வச்சு நான் என்ன செய்ய போறேங்கிறது தான் என்னுடைய வாழ்வா இருக்க போகுது. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்றேன். ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர், உங்களையும் நான் பிளஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. உங்களுக்காக மட்டும் இந்த ஸ்பெஷலான வார்த்தையை நான் டிக்ளேர் பண்றேன். நீதிமானின் பிள்ளைகள் அப்பத்திற்கு அலைந்து திரிவது இல்லை. நீதிமான் என்பதற்கான அடையாளம் காசுக்காக என்ன பண்ணுவதுங்கிறதல்ல, காசை வச்சு என்ன பண்றது அப்படிங்கிறது தான். ஏமே, இந்த அனாயிட்டிங் உங்க மேல வேலை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீதிமான் கைவிடப்படுவதில்லை அப்படின்னு இருக்குது. ஏமே, ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாம் சப்ப மேட்ரு, எல்லாம் சப்ப மேட்ரு.
இது ப்ராஸ்பரிட்டிக்காக மட்டும் இல்லை, நீங்கள் சரீர சுகத்திற்காகவும் நீங்கள் இதை சொல்லுங்கள், குடும்ப பிரச்சனைக்காகவும் இதை நீங்கள் சொல்லுங்கள். சப்ப மேட்ரு, விஷயமே இல்லை. நீதிமான் கைவிடப்படுவது இல்லை. அம்பிட்டுத்தேன், நான் கைவிடப்படுவது இல்லை. ஆமென். இயேசுவின் ரத்தத்தை உங்கள் 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 ப்ராஸ்பரிட்டி லைஃப்பில் நான் தெளிக்கிறேன். மேனிஃபெஸ்ட் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. லெட் த காட் மேக்னிஃபைட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக, கர்த்தர் மகிமைப்படுவாராக. தன்னுடைய ஊழியக்காரருடைய ப்ராஸ்பரிட்டியை விரும்புகிற கர்த்தர். எப்படிப்பா இப்படி செழிப்பானா? ஏன்னா அவர் விரும்பிட்டாருங்க இவனை அப்படிங்கணுமா. ஆமென். அவர் விரும்பி இதை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு கர்த்தர் மேக்னிஃபைட் ஆவார். ஹல்லேலூயா. எப்படிங்க பணக்காரனானா? அவர் விரும்பி கொடுத்துருக்கிறாரு. நீதிமானின் செழிப்பை விரும்புகிற கர்த்தர் இப்படிங்கிறதே அவருடைய பேரா மாறும் பாருங்க. ஹல்லேலூயா. என் நிமித்தமாய், எல்லாம் சொல்லுங்க, என் நிமித்தமாய் அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட போகுது. ஆமா ஆமா. நீதிமானுடைய செழிப்பை விரும்புகிற கர்த்தர். இவன் பார்த்தா அவ்வளவு ஆளு ஜெய்சியும் முகரையும் பார்த்தா அவ்வளவு சாக்கியமான ஆள் மாதிரி தெரியலையே. நம்ம என்னப்பா பண்றது? அவர் விரும்பிட்டாரு, இவனை செழிக்க பண்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுவே என் மூலியமாய் கர்த்தருக்கு பெயராகட்டும். தேங்க்யூ லார்ட் ஃபாதர். தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபேவர். தேங்க்யூ ஃபார் தி கிரேட் திங்ஸ் டாடி. ஹல்லேலூயா.